அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜிஹா என்டர்டைன்மெண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். மட்டனை நம்ம ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிங்க. இதில் வந்து நெய் 1 ஸ்பூன் ஊற்றிங்க. ஊற்றி நல்லா சூடாகட்டும். சூடாகனத்தோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு பட்டை வச்சுருக்கேன், 2 ஏலக்காய், 2 கிராம்பு நம்ம போட்டிருக்கோம், ஒரு பிரிஞ்சி லீஃப் போட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா சூடாகட்டும். இதில் வெங்காயம் நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினத்தோட தக்காளி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு வந்து நம்ம தக்காளி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்க போகிறோம். நான் வந்து 2 வெங்காயம் போட்டிருக்கேன். ஆனால் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய தக்காளியாக 3 போட்டிருக்கேன். நீங்கள் தக்காளியை வந்து கொஞ்சம் கூடவா சேர்த்துங்க. இதில் வந்து பச்சை மிளகா 2 போட்டுக்கலாம். இது கூடயே வந்து நம்ம வச்சுருக்க மல்லி புதினா நம்ம போட்டுடலாம். போட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இது வந்து 50 கிராம் இருக்கும், அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிட்டோம். இது நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு இது கூட கரம் மசாலா நம்ம 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துங்க. நான் எனக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் வேண்டாம், ஒரு 1/2 ஸ்பூன் வேண்டாம் எக்ஸ்ட்ரா போட்டுங்க. இது கூடவே மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒன்றா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற கறியை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இதுலேயே நம்ம மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டைமிங் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறோம். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் சால்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம ஒரு குடம் தண்ணி ஊற்றிக்கலாம். கறி வந்து முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும், ரொம்ப அதிகமாக ஊற்ற தேவையில்லை. தண்ணியிலே நல்லா கறி நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம குக்கரை மூடியை போட்டு மூடிடலாம். இதை ஒரு 20 நிமிஷம் நம்ம வேக விட்டுடலாம். இல்லாட்டி ஒரு 4 விசில் இல்லாட்டி 5 விசில் வந்தால் போதும், கறி நல்லா வெந்து வந்துடும். இப்போ வாங்க திறந்து பார்க்கலாம். கறி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் வந்து தேங்காய் வந்து நல்லா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துங்க. சின்ன தேங்காய் வந்தால் ஒரு 1/2 மூடி அளவு சேர்த்துங்க. அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா கிரேவி வந்து நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதில் வந்து குக்கர் மூடி போட தேவையில்லை. நம்ம சும்மா மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை இறக்கும் போது மல்லி புதினா அதில் மேலே போட்டுக்கலாம். ஆயில் வேண்டாம், கொஞ்சம் 1 ஸ்பூன் ஊற்றிங்க. ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் ஆயில் நான் 1 ஸ்பூன் ஊற்றுறேன். அவ்வளோதான், நம்ம கறி கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, வாசமும் நல்லா சூப்பராகவும் இருக்குது. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படி லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.